யாரும் சொல்லாத நட்சத்திர ரகசியம். ஓம் சரவண பவ அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. வீடியோக்குள்ள என்டர் ஆகலாம். ஏன் அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைக்கு என்றைக்குமே ஒரு நபர் நமக்கு வழிகாட்டியா இருக்கணும் அப்படின்னா, அந்த நபர் அஸ்வினி நட்சத்திர நாயர்களா தான் இருப்பாங்க. தன்னுடைய மனம் புண்பட்டாலும் பரவால்ல, அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எண்ணம் அஸ்வினி நட்சத்திர நேயர்களுக்கு தான் உண்டுங்க. தனக்கு வாழாமல் பிறருக்காக வாழ்வது யாருன்னு பார்த்தீங்கன்னாலும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க தான். விட்டு கொடுத்து வாழ்வாங்க. யாருடைய மனசையும் சிறு கஷ்டத்தை கூட குடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கோபம் அப்படிங்கிறது ரொம்ப வரவே வராது. அதே நேரத்துல கோபம்ங்கிறது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிரச்சனை. யார்ட்டயும் உன்னை பிடிக்குதுங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த சத்தியத்திற்காகவும் உண்மையாகவும் கட்டுப்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். மனசுல பாசத்தை அதிகமா வச்சவங்க வெளியில காட்ட தெரியாதவங்க அப்படின்னு சொல்லலாம். நிகழ்காலத்தில் நிகழ்காலத்தில் அஸ்வினி நட்சத்திர நேயர்களைப் போல் ஒரு நல்ல மாப்பிள்ளை, நல்ல மருமகள் கிடைப்பது அரிது. தன்னுடைய தேவைகளை மட்டும் என்றும் வச்சுக்கிட்டு வாழாம, அடுத்தவங்களுடைய தேவைக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்பவர்கள். சுருக்கமா சொல்லணும்னா, குடும்பத்திற்கு ஒரு அஸ்வினி நட்சத்திரம் இருந்தால், குடும்பத்திற்கு ஒரு ஆலமரம் இருந்ததற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையுமே பகிரங்கமா சொல்லணும்னாலும், மனசுக்குள்ள காதல் என்கின்ற வார்த்தையை ஒரு மெல்லிய நூல் போல இருக்குங்க. யாராலும் காதல் என்கின்ற வார்த்தையை வெளிப்படுத்தினால் வெளிய, இவர்களா காதல் என்கின்ற வார்த்தையை அவ்வளவு சீக்கிரமா சொல்ல மாட்டாங்க. ரொம்ப சின்ன சின்ன ஒரு கவர்ச்சி பொருளை கொடுத்து ஒருத்தங்க ஏமாத்துறது தப்புன்னு நம்புற இவங்க, வாழ்க்கைக்கு உபயோகமான சில விஷயங்களை செய்யணும். வாழ்க்கை தனக்கு உண்டானதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதாவது ஒவ்வொரு அஸ்வினி நட்சத்திரங்களுக்கும் ஒரு பிரச்சனை உண்டு. அப்பா அம்மாவா இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல லவ்வரா இருக்கட்டும், யார்ட்டயுமே இவங்கள புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப போராடுவாங்க. அத பார்க்கும்போது நம்மளுக்கே வருத்தமா இருக்கும். அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரு நபர் ஒரு லாங்குவேஜ் தேடுறாரு அப்படின்னா, அது அஸ்வினி நட்சத்திரக்காரங்க தான். தன்னை அன்பை வெளிப்படுத்தவும், தான் உண்மையாக இருக்கிறோம் என்பதை புரிய வைப்பதற்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வைத்தீஸ்வரன் கோவில் அதிகமாக சென்று வந்தால் ரொம்ப நல்லது நடக்குங்க. நான் ஓம் சரவண பவன் சொன்னேன்ல, இந்த முத்துக்குமரனை நினைத்து பாருங்கள் அஸ்வினி நேயர்களே, உங்க வாழ்க்கை அவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரம் பிறப்பது பார்த்தீங்கன்னா கேது மகா திசையில். பிறந்த உடனே நிறைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பாங்க. வீட்டில் ஏதாவது ஒரு மன வருத்தம் வரும். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா, கூட பிறந்தவனுக்காக நிறைய விட்டு கொடுத்து வாழ்வாங்க. கூட பிறந்தவனுக்கு ஏதாவது செய்யணும்னு மனசுல இருப்பாங்க. ஃபேமிலியோடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் நீதான் சுமக்கணும்னு சொன்னாலும் சுமக்க தயாராக இருப்பார்கள். சிறு வயதிலேயே அஸ்வினி நட்சத்திரர்கள் தாயோ தந்தையோ இழக்க நேரிடும். திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு லாங் லைஃப் வாழக்கூடிய நபர்களில் அஸ்வினி நட்சத்திர நேயர்களும் உண்டு. காதலில் ஏமாறுபவர்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திர நேயர்கள் தான். ஏன்னா பிடிக்கல அப்படின்னு சொன்னா ஒருத்தங்க கெஞ்சி பார்ப்பாங்க, ரெக்வஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, ஏன்னு கேட்டு பார்ப்பாங்க. அஸ்வினி நட்சத்திர நேயர்கள் அப்படி கிடையாது. பிடிக்கலையா, ரைட், அதற்கு உண்டான காரணமும் விளக்கமும் என்றைக்குமே பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க. இதுவும் கடந்து போகும் என்கின்ற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உடல் சார்ந்த பிரச்சனைகளை அதிகமாக சந்திப்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திர நேயர்கள் தான். இந்த உடல் சார்ந்த நட்சத்திர அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சின்ன விஷயமா இருந்தாலும் அதை அலட்சியமா எடுத்துக்கிட்டு அதை சரிவர கவனிக்காம அதனால நிறைய பிரச்சனைகளை அனுபவிப்பார்கள். திருமண வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கிறவர்களும் அஸ்வினி நட்சத்திர நேயர்கள் தான். அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு இவ்வளவுதான் படிப்புன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல, அஸ்வினி நட்சத்திர நேயர்களுக்கு இவ்வளவுதான் படிப்பு, இவ்வளவுதான் வேலை வாய்ப்புன்னு கிடையாது. முடிந்தவரை தன்னால் எவ்வளவு தூரம் போராட முடியுமோ, தன்னால் எவ்வளவு தூரம் ஜெயிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் ஜெயிப்பாங்க, அவ்வளவு தூரம் போராடுவாங்க. இடம் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திர நேயர்களுக்கு பர்மனெண்டா ஒரு இடம் இருக்கவே இருக்காது. இடமாற்றம் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும். இதான ஒரு இடம் மாறுவாங்க. சரி,
இது இவர்களுக்காக மாறுகிறார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த இடம் மாறினா ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், இந்த இடம் மாறினா ஒரு ஹைக் கிடைக்கும், இந்த இடம் மாறினா ஃபேமிலி நல்லா இருக்குங்கிற அந்த மைண்ட்ல மையப்புள்ளியாக தன்னுடைய குடும்பத்தை நிலைநிறுத்தி தன்னோட ஜாப்ல எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற யோசனைலாம் வச்சு தான் வாழ்க்கையை நவுத்துவாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயம் ரகசியமா சொல்றேனே, அஸ்வினி நட்சத்திர நேயர்கள் முடிஞ்ச வரைக்கும் நகையை அடகுல வைக்கணுங்கிற எண்ணம் தோணவே தோணாது. அதே மாதிரி இவர்கள் யாருக்கும் எதிரியும் கிடையாது, யாருக்கும் உற்ற நண்பர்களும் கிடையாது. ஒருத்தங்கள்ட்ட பேசணும்னு நினைச்சா பேசிடுவாங்க, ஒருத்தங்கிட்ட பேசாம இருக்கணும் அப்படின்னா சண்டையே போடாம அமைதியாகவும் இருந்துருவாங்க. அஸ்வினி நட்சத்திரர்கள் நிறைய அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். அவங்களுடைய வீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தரையோடு இருக்கவே இருக்காது. ஒரு படி மேலே ஒரு படி கீழே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவே கிரவுண்ட் ஃப்ளோரில் அவங்க இருக்கிற மாதிரி இருந்தால் கூட 2 படி 3 படி மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும் வீடு. இவர்களுடைய வீடு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிழக்கு இல்லைன்னா வடக்கில் இருக்கும்போது ரொம்ப சாதகமாக இருக்கும். இவருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 குழந்தைகள் எப்போதுமே உண்டு. அஸ்வினி நட்சத்திரர்கள் காதல் திருமணம் செய்வது ரொம்ப ரொம்ப அரிது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசுல ஆசை இருந்தாலும் அந்த நேரம் சூழ்நிலைக்காக வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரர்கள் ஆடம்பரத்தை விரும்புவர்கள். ரொம்ப ஆடம்பரமா இருக்கணும், ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே நேரம் அதில் இருக்கக்கூடிய மைனஸையும் உணர்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். புது ஆபரணங்கள் அப்படிங்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணனால ஷர்ட்டும் சரி, அந்த ஒரு ஃபோட்டோ பிக்கும் சரி, நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். தன்னுடைய குடும்பத்தால் அதிகமாக சூழ்ச்சியில் தள்ளப்படுபவர்கள் அஸ்வினியர்கள். அதே நேரத்தில் அதை வெளிப்படையாக பேசாதவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினிக்காரங்க தான். அஸ்வினி நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா சொந்தங்களால் சூழப்படுவார்கள். ஆனால் சொந்தத்தார 10 பைசா கூட லாபம் இருக்காது. பட் இவங்களுடைய சொந்தம் அனைவருக்கும் இவர்கள் ஒரு உற்ற துணையா இருப்பாங்க. இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் என்ன தெரியுமா? அன்பை கொடுத்து அன்பை எதிர்பார்ப்பாங்க. 10 பைசா கூட வராது. அஸ்வினி நட்சத்திர நேர்களை அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, கூட பிறந்தவங்களும் சரி, திருமணம் பண்றவங்களும் சரி, மறைமுகமாக ஏமாற்றலாம் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா இவங்க எவ்வளவு ஓப்பன் டாக்கா இருக்காங்களோ, எவ்வளவு உண்மையா இருக்காங்களோ, அந்த மாதிரி அவங்க இருக்கவே மாட்டாங்க. 90% அஸ்வினி நட்சத்திர நேயர்கள் ஒரு வீட்ல இருந்தாங்கன்னா, அவங்கள சுத்தி இருக்கிறவங்க மொபைல்ல பாஸ்வேர்ட் போட்டு வைப்பாங்க. காரணம் இவங்கள்ட்ட எல்லாத்தையும் மறைக்கணுங்கிற எண்ணம் அவங்க மனசுல அதிகமா இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்த பொறுத்தவரைக்கும் லாஸ்ட்டா ஒரு விஷயம் சொல்றேன். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மனதளவுல காயம் படவே கூடாது. அப்படி உள்ளுக்குள்ள காயம் பட்டு விட்டார்கள் என்றால், அது வடுவாக மாறிவிடும். ஆறவே ஆறாது. காரணம், இவங்க எப்போயுமே ஒரு விஷயத்த அவ்வளோ ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி இவங்க மனசுல ஒரு விஷயம் இறங்குது அப்படின்னா, வாழ்நாள் முழுவதும் அந்த விஷயம் அப்படிங்கிறது அவங்க மனசுல இருந்துட்டே இருக்கும். பட் வெளியில காட்டலனாலும் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அஸ்வினி நட்சத்திர நேயர்கள பற்றி இன்னும் நெறைய சொல்லணும்னு தோணுது. பட் வீடியோ பெருசா இருக்கு. கண்டிப்பா இத உங்க அஸ்வினி நட்சத்திர நேயர்கள் எல்லாருக்கும் வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உண்டான தன்னம்பிக்கை நீங்கள் தான் என்பதை உணருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணணும்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.